நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோஸுடைய 26வது பாடல் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே அப்படின்னு தலைப்பு. The heavy is the root of the light. The unmoved is the source of all movement. Thus the master travels all day without leaving home. However splendidly the views, she stays serenely in herself. Why should the lord of the country filt about like a fool? If you let yourself be blown to and fro, you lose touch with your root. If you let restlessness move you, you lose touch with who you are. அதாவது நம்மளோட சித்தர்கள் பாடல் ஒன்று இருக்கு. எச்செயலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. அந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்டா இந்த கவிதை புரியும். த ஹெவி இஸ் த ரூட் ஆஃப் த லைட். ஒரு ஃபேன் சுற்றுதுன்னா ஹெவியாக இருக்குது, அதாவது கனமாக இருக்குது, ஆனால் இலகுவான ஒரு காற்றை தருகிறது, மெல்லிசான காற்றை தருகிறது. அப்போது மெல்லிதான ஒரு விஷயத்துக்கு கனமான ஒரு விஷயம் வேறாக இருக்கிறது. த அன்மூவ்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஆல் மூமெண்ட். எது இயங்காமல் இருக்குதோ அதுதான் எல்லாவற்றையும் இயக்குது. இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது இயங்காத நிலை. Thus the master travels all day. மனிதன், அதாவது உயர்ந்த மனிதன், அந்த குருவானவள் தன்னை உணர்ந்ததால் எந்த சூழ்நிலையிலும் அவள் தன் வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை. அவருக்கு எல்லாமே வீடு. எந்த செயலை செய்தாலும் எந்த அவஸ்தைப்பட்டாலும் எப்பயுமே அந்த சுத்த சைதன்யத்தை, அந்த வெறுமையில், அந்த காலியான இடத்தில், அந்த பூரணத்தில் இருப்பதால் அவள் எப்பயும் எந்த செயலை செய்தாலும் எந்த இதில் இருந்தாலும் விடுபடவே இல்லை. அதாவது ஒரு செயலில் போய் வெளியே, ஒரு மையத்திலேருந்து வெளியே போய் அவள் அவஸ்தைப்படவே இல்லை. மையத்திலிருந்தே தான் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாள். However splendid the views, she stays serenely in herself. எவ்வளோ அழகானதாகவும் எவ்வளோ ஈர்ப்பு உடையதாக இருந்தாலும் அவள் எப்பயுமே அமைதியில் இருக்கிறாள். மிக முக்கியமான விஷயம், அவங்க மையத்திலிருந்து, அந்த குருவானவள், அந்த குரு மையத்திலிருந்து வெளியேறுவதே இல்லை. அவள் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறாள், சாட்சியாக மாறவில்லை. நாம் நிறைய நேரத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து நிகழ்ச்சியினுடைய ஓட்டத்தில் போயிடுறோம். நிகழ்ச்சியாக நாம் பார்ப்பதில்லை. அவர்கள் அந்த நிலையிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. எந்த வேலை செஞ்சாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், இப்போது நிறைய ஞானிகளுக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் நடந்திருக்கு. அப்போ கூட அவங்க எந்த விதமான சலனம் இல்லாமல் அதை ஒரு நிகழ்வாக, தன் உடலுக்கு ஏற்படக்கூடியதை கூட நிகழ்வாக பார்த்தார்கள், சாட்சியாக இருந்தாங்க. அவஸ்தை அப்படின்னு காட்சியாக மாறல. ஆனால் இந்த மனிதன் பெரிய ராஜா, உலகத்தை ஆட்சி செய்து கொண்ட ராஜா. Why should the lord of the country filt about like a fool? ஒரு பைத்தியக்கார மாதிரி, முட்டாள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு ராஜா, ஒரு அரசன், இல்லாட்டி அரசு செய்பவர்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா if you let yourself be blown to and fro, you lose touch with your root. நீங்கள் அங்கேயும் முன்னையும் பின்னையும் பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் போயிட்டு நல்லது கெட்டது பண்ணிட்டு அப்படியே அதனுடைய இயக்கத்தில் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய மையத்தை இழந்து விடுவீர்கள். உங்களுடைய வேரிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். If you let restlessness move, you lose touch with who you are. எப்பயுமே ஒரு பதட்டத்தில், ஒரு பரபரப்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மையத்திலேருந்து விலகி இருக்கீங்க. நீங்கள் யாருன்றதுலேருந்து நீங்கள் ரொம்ப தூரம் போயிடுறீங்க. இதில் முக்கியமான இந்த முத்தர் மனம் இருக்கும் மோனத்தில் என்னன்னா, இந்த மோன நிலையில், மோனம் என்பது வாய் மூடுதல் அல்ல. 2 வகையான மௌனம் இருக்கு. உடல் அசைவற்று இருப்பது ஒரு மௌனம், பேச்சு வராமல் இருக்கிறது மௌனம், அதே நிலையில் இருக்கிறது மௌனம், அந்த நிலையிலே இருக்கிறது. இதில் என்னன்னா, இந்த க்ஷணத்தில் இப்போ இந்த நிலையில் நீங்கள் எதையும் மாற்றி அமைக்க வேண்டும், எதையும் அப்கிரேட் பண்ணணும், இல்லாட்டி புத்தாக்கம் பண்ணணும், எதையும் வளர்ச்சி அடைய வேண்டும், இல்லாட்டி நீங்கள் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்காம இருக்கிற உங்களிடத்தில் இருக்கிற நல்லவை அல்லவைகளை விடுவிட்டு டிஸ்ஓன், நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், அதை ரெண்டுத்தையும், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுத்தையும் கைவிட்டு நீங்கள் பூர்த்தியாக இந்த க்ஷணத்தில் அப்படியே நின்னீங்கன்னா
அதுதான் மோன நிலை. எந்த க்ஷணத்துல வேணாலும் நீங்க அப்படியே நின்னீங்கன்னா அது மோன நிலை தான். அந்த நிலை தான் இந்த 26வது பாடல் குறிப்பிடுகிறது. குருவானவர் எந்த நிலையிலும் அவஸ்தைப்பட்டாலும் செயலை செய்தாலும் அவர் அதில் கலக்காமல் அவர் அவராகவே இருக்கிறார். இந்த உலகத்தை மாற்றி அமைக்கவோ, இந்த என்னுடைய சூழலை மாற்றிக்கொள்ளவோ, என்னுடைய உடல்நிலையை மாற்றிக்கொள்ளவோ இல்லாமல் உள்ளதை உள்ளவாறு அப்படியே இருந்து அனுபவித்தல்.